என் தளபதியை தவிர வேற எவளுக்கு தகுதி இருக்குன்னு முதல்ல சொல்லுங்க. என் தளபதி என்ன ஊழல் பண்ணிட்டு வந்தாரா? சொந்த காசை எடுத்துட்டு வந்து கட்சியில் போட்டுட்டு உட்காந்துருக்காரு. மண்டபத்தை வித்துருக்காரு. நீ வடபழனியில் இவங்கெல்லாம் எதை வித்துட்டு வந்தாங்க? ட்ரெயினில் ட்ரெயினில் வந்த இவங்களுக்கே இவ்வளோ இருக்குன்னா அப்போ எங்கள் தளபதி எங்களுக்கு ஒரு வாட்டியும் அரசியல் கற்றுக் கொடுத்துட்டு வந்திருக்காரு. சினிமாவில் என்ன கூத்தாடி சொல்கிறீங்களா? அந்த கூத்தாடி எங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டு இன்னைக்கு வந்த அடுத்த செகண்ட் நாங்கள் எல்லாருமே அவர் கூட நிற்கிறோம். இத்தனை பெண்கள் நிற்கிறோன்னா யாரும் இந்த கட்சியில் எந்த கட்சியிலையும் போயிட்டு வாந்தி எடுத்துகிட்டு இந்த கட்சியில் வரல. ஸ்ட்ரைட்டாக அவர்கிட்ட நாங்கள் வந்திருக்கோம். எதனால்? பெண்கள் பாதுகாப்பு, அது ஒன்றுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். கேவலமான வார்த்தை பேசுறது அவருக்கு எவ்வளோ கொழுப்பாக இருக்கும். அவங்க வீட்டில் இப்படி தான் பேசுவாரா? அப்போது டிவிகே பெண்கள்னால் இவர் என்ன நினைக்கிறாரு? நான் கேவலமான இப்போ டிவிகே பெண் யாருன்னு நாங்கள் காமிக்கிட்டோமா? எங்கள் தளபதியை ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அத்தனை பேரும் பொழந்து கட்டிட்டு வந்துடுவாங்க. இங்கே கேஸ் எடுக்கலாம் வேணாம், கேஸ் எடுக்க வேணாம். நாங்கள் சொல்கிறோம், கேஸ் எடுக்க வேணாம். பெண்களை பற்றி பேசியிருக்காரு, தமிழ்நாட்டு பெண்களை பற்றி பேசியிருக்காரு. நாங்கள் இதில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தரும் ஒரு நாளும் இதே ஊரில் பிறந்து வளர்ந்துருக்கோம். ஒருத்தரும் ஒரு மாதிரி இருப்பாங்க. ஒரு ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு அனுப்புவார், அனுப்ப மாட்டார். டிவிகே கட்சியில் எங்கள் ஹஸ்பண்ட் எல்லாரும் நம்பி அனுப்புகிறாங்க. அதுதான்டா தளபதி விஜய். நீ என்ன நினச்சிட்டு இருக்க? அசால்ட்டாக பேசுகிற. அடுத்த கட்சி மாதிரி எங்கள் கட்சி எப்படின்னு எங்களுக்கு தெரியும். அப்படி தெரியும் தான் நைட்டாக இருந்தாலும் 12 மணியாக இருந்தாலும் 2 மணியாக இருந்தாலும் பாதுகாப்போட எங்கள் ஈஸியாக நான் எங்களை பாதுகாப்பாக அனுப்பி விடுறாரு. நீங்கள் கிளம்பிட்டீங்களா? எப்படி வந்தீங்க? இந்த வண்டியில் ஏறுங்க, இப்படி போடுங்க அப்படின்னு எங்களை சொல்லி தான் அனுப்புகிறாரு. இவ்வளோ பாதுகாப்பு இருக்கும் போதோ எப்படா எங்கள் வீட்டுக்காரங்களாம் அனுப்பாமல் இருப்பாங்க? எல்லா ஆம்பளைங்களாம் என்ன மூஞ்சில் மீசை இல்லாமல் கழட்டி போட்டா உட்காந்துருக்கானுங்க. இவன் சொல்கிறானே, அப்போ எங்கள் வீட்டை ஆம்பளைங்க சேர்ந்தா இங்கே கூட்டம் எப்படி இருக்கும்? இத்தனை பேரும் இங்கே வந்து சரியான நடவடிக்கை. அவர் இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணணும். எங்கள் பெண்கள்கிட்ட அவர் பகீரங்கமாக மன்னிப்பு கேட்கணும். கேட்கலன்னா கண்டிப்பாக நாங்கள் கொடுக்க வேண்டிய அடுத்தபடி அடி வேற மாதிரி இருக்கும் அவருக்கு.